ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, நல்ல ரோட்டு கடையில் கொடுக்கக்கூடிய தக்காளி சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்ப்ளி கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 3 சாதா மிளகாய் எடுத்துருக்கிறேன், 4 காஷ்மீர் சில்லி. இது காரம் இருக்காது, கலருக்காக. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிளகாய் மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 10 தக்காளி பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுடலாம். கொதிக்கட்டும். அப்புறம் நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அங்கங்கே பபுள்ஸ் வருது. இப்போ கொஞ்சமாக மிக்சியிலேயே தண்ணி சேர்த்துட்டு அலசி நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிறைய கல்லுப்பு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்கான பாத்தில் தான் இருக்குது. இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும், சலசலன்னு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசிக்கு பொதுவாக இட்லி மாவு, தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததையுமே பார்த்திங்கன்னா 2 முறை நல்லா கலந்து விடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு முறை கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனா அருமையான தக்காளி சட்னி ரெடி. நல்லா ரோட்டு கடையில் பார்த்திங்கன்னா 3 இட்லி வச்சு இந்த தக்காளி சட்னி மேலாப்பில் ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எத்தனை இட்லி சுட்டிங்கனாலும் பத்தவே பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.